வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்க எளிய பரிகாரம் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்மளோட முன்னோர்களும் சரி, பெரியவங்களும் சரி வழி வழியாக பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நம்ம அவங்க மேலே பாசம் வைக்கிறோமோ, அவங்கள நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம கூட இருப்பாங்க. குலதெய்வம் நம்ம கூட இருந்தாலே போதுங்க. நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட நேரம் நடந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. குலதெய்வத்தோட அருள் நம்மளை சுற்றி நின்று கவசம் மாதிரி நின்று பாதுகாக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த குலதெய்வ அருள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் சரி, அது விலகி போயிருங்க. அவங்க கிட்டத்திலே நெருங்காது. நம்ம காலைல எந்திரிக்கும் போதே குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு, குலதெய்வத்தை ரெண்டாவதை வேண்டிக்கிட்டு, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு தாங்க தரையிலேயே கால் வைக்கணும். அடுத்து நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம வெளியே போகணுங்க. நம்ம குலதெய்வத்தை அழைக்கிறதுக்கு எந்த நாள் உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமிங்க. எந்த மாத பௌர்ணமியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு மாத கணக்கெலாம் கிடையாது. எந்த மாதம் செய்யக்கூடாது, அடுத்த மாதம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இப்போ கஷ்டத்து மேலே கஷ்டம் இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, அதை சரிப்படணுமா, உடனே ஒரு பௌர்ணமியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த பௌர்ணமிக்கு குடும்பத்தோடு நீங்கள் போகணுங்க. கட்டாயம் தனித்தனியாக போகக்கூடாது. அதாவது குடும்பம்னா உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இருப்பீங்களா, பிள்ளைங்களுக்கு லீவு நாளாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து போகணுங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் துணிக்கடையில் ஒரு காடா துணி, வெள்ளை கலர் காடா துணி, இட்லி துணிக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த காடா துணி கேட்டாலே தருவாங்க, வெள்ளை கலர் துணி. அது வாங்கிட்டு சதுரமாக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணியில், சுத்தமான மஞ்சள் தண்ணி, நம்ம குழம்புக்கு போடுறோம் இல்லையா அந்த மஞ்சள் கிடையாது. மஞ்சள் நம்ம தனியாக வேறு மஞ்சள் விற்பாங்க, மஞ்சள் பொடி விற்பாங்க இல்லையா, குளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள் பொடியை போட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம அதை புழிஞ்சு காய போட்டுருணுங்க. காய போட்டு கொஞ்சமாக சந்தனத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் தண்ணியில் நனைச்சி, துணியை நனைச்சி, காஞ்ச துணியை திருப்பி நல்லா வெயிலில் காய போட்டு அதை மடித்து எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகிற அன்னைக்கு நாம் அதுக்குன்னு ஒரு சின்ன ஏதாச்சும் பையோ அப்படி இல்லையா ஒரு சின்ன மரப்பெட்டி ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கலாம். இது மற்ற சாமான்களோட போட்டு எடுத்துகிட்டும் போகக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது அவ்வளோ ஒரு பயபக்தியாக நம்ம எடுத்துகிட்டு போகணுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா பௌர்ணமிக்கு, இது பகல்லையும் போகலாங்க, பகல்லே போகலாம். காலையில் ஏறு பொழுதுல நம்ம கோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சூரியன் உதயமாகி காலைல ஏறு பொழுது இருக்கு இல்லையா, அந்த டைமில் நம்ம கோவில் இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. பார்த்துட்டு போயிட்டு கோவிலை விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கோ மனசு உருகி, நல்ல மனசு உருகி, தெய்வமே உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நீ என் கூடவே இருக்கணும், என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மனசு உருகி வேண்டிக்குவோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் அங்கே குலதெய்வ கோயிலுக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ள மண் எடுத்துட்டு அப்படியே அந்த துணியில் குடும்ப தலைவி தலைவன் 2 பேர் கையாலையுமே ஆளுக்கு ஒரு கை எடுத்து அந்த துணியில் போட்டு முடிஞ்சுக்கணுங்க. நல்லா முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு அதில் பச்சை கற்பூரம் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் இருக்கணும். அந்த தெய்வ சக்தியை ஈர்த்து கொண்டு வரக்கூடியது, அந்த தெய்வ சக்தியை அந்த இடத்துல தக்க வைக்கக்கூடியது அந்த பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே அந்த கோவில் ஆளுக்கு ஒரு கைப்பிடி, 2 கைப்பிடி மண் போதுங்க, ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் பூஜை அறையில் அந்த பச்சை கற்பூரமும் அந்த மண்ணும் ஒரு மண் செம்புலையோ ஒரு மண் கிண்ணத்துலேயோ வச்சுட்டு நீங்கள் தினமே நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அந்த குலதெய்வ கோயில் மண் இருக்கு இல்லையா, அதுக்கும் பத்தி சூடம் தீபத்தூபம் காட்டிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நம்ம எப்பவுமே தெய்வங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, ஏதாச்சும் பொருள் வச்சு, ஏதாச்சும் பழங்களோ கற்கண்டோ ஏதாச்சும் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதே பொதுவாக நம்ம பண்ணாலே நைவேத்தியம் பண்ணாலே கொடுத்தாலே போதுங்க. நம்ம தனித்தனியாலாம் ஒவ்வொரு தெய்வத்தையும் தனித்தனியாலாம் நைவேத்தியம் இந்த சாமிக்கு இது, இந்த சாமிக்கு இதுன்னு செய்ய தேவையில்லை. எல்லா சாமிகளுக்குமே நம்ம நைவேத்தியம் பொதுவாக ஒரு நைவேத்தியம் வச்சாலே போதும். தினமுமே நீங்கள் மனசுருகி அந்த குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குது, நம்ம வீட்டில் வந்துருச்சு, நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுருகி வேண்டிக்கோங்க. இந்த மண்ணை கொண்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பூஜை அறையில் தாங்க வைக்கணும். பூஜை அறையோ பூஜை அறையோ நீங்கள் தெய்வங்களை வச்சு எந்த இடத்துல நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தினமே தீப தூபம் காட்டி மற்ற தெய்வங்களுக்கு பண்ணுற மாதிரியே இந்த குலதெய்வ மண்ணுக்கும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் உங்களோட குலதெய்வத்தோட சக்தி உங்கள் கூடவே இருக்குங்க. எந்த ஒரு கஷ்ட காலம் வந்தாலும் உங்களை அதுலேருந்து விலக்கி கொடுத்து உங்களை உங்கள் குடும்பத்துக்கே நல்ல ஒரு செழித்து உங்கள் வம்சமே தலைக்க செய்யக்கூடியது இந்த வழிமுறை
ஆனால் அந்த குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த எடுத்துகிட்டு வரும்போது எங்கேயுமே கீழே வைக்கக்கூடாதுங்க. இதுக்குன்னு ஒரு சின்ன பை, தனியாக ஒரு பை வச்சுக்கலாம். அப்படிலே ஒரு சின்ன மரப்பெட்டி, இந்த மாதிரி கட்டாயமாக எக்காரத்தை கொண்டு இரும்பு பெட்டியோ இரும்பு உண்டியலோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் வந்துட்டு மரப்பெட்டி அப்படி இல்லைன்னா பை, ஒரு துணிப்பை, சாதாரண ஒரு துணிப்பை அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இந்த மண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே எங்கேயுமே கீழே வைக்கக்கூடாது. அது உங்களோட கையில் தான் இருக்கணுமே தவிர தரையிலையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை யார் வீட்டுக்குமே போகக்கூடாது. இப்போ நம்ம சொந்த ஊரில் தான் இருக்கும் பெரும்பாலும் குலதெய்வங்கள். அப்போ வந்து சொந்தக்காரங்க வீடெலாம் இருக்கா, நீங்கள் இந்த இந்த வேண்டுதலுக்கு போகும்போது நீங்கள் நேராக போயிடுறீங்களா குலதெய்வம் கோயில், மனசுருகி வேண்டுறீங்களா, இந்த குலதெய்வ மண்ணை எடுக்கிறீங்களா, அதோடு நம்ம வந்து நேரடியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடணும். யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது நான் இது மாதிரி குலதெய்வ கோவில் மண் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அப்படின்னு சொன்னால் அதோட பலன்கள் வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. வெளியில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், மற்றவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த பலன்கள் எந்த ஒரு தெய்வ வேண்டுதலுமே பற்றி முன்னாடியே சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு போகிறீங்களா, எடுத்துகிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தாங்க வரணும். அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வேறு வேறு வேலையெல்லாம் போயிட்டு தெரியக்கூடாது. இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இந்த கண்டிப்பாக வந்துட்டு அந்த தெய்வ சக்தி, உங்கள் குலதெய்வத்தோட சக்தி முழுவதும் உங்கள் கூடவே இருக்கிறத, உங்கள் குடும்பத்தோட இருக்கிறத உங்களால் கண்கூட உணர முடியும். தனித்தனியாக போகலாமா, கணவன் மனைவியும் தனித்தனியாக, இல்லை கணவன் மட்டும் போய் எடுத்துகிட்டு வரலாமா, அந்த மாதிரி போகக்கூடாதுங்க. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து தான் போய் நீங்கள் அந்த குலதெய்வ மண்ணை எடுத்துகிட்டு வரணும். தனித்தனியாக போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு லீவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட்டி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் போயிட்டு வந்துடலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.